அல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களிலும் இந்த சம்பவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க, கொஞ்சம் அதிகமாக குறைவாக வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு எருசலேமுக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு எங்கே வந்தாருங்க? ஆமாம், பெத்தானியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு இயேசு வந்த பொழுது அங்கே இருக்கிற சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அது எருசலேமுக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமம். ஆமாம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டி என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். அந்த கழுதையை அவிழ்த்துட்டு வாங்க. யாராவது கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேணும்னு என்ன செய்யுங்க சொல்லுங்கள். ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்து அதன் மேல் அவருடைய வஸ்திரங்களை விரித்து அதில் மேலே இயேசுப்பாவை ஏற்றி எருசலேமுக்கு நேராக என்ன செய்தார்கள், பிரயாணப்பட்டார். அப்பொழுது அங்கே இருந்த கொஞ்சம் பேர் அவருடைய வஸ்திரங்களை கீழே விரித்தாங்க, மரக்கிளைகளை வெட்டி என்ன செஞ்சாங்க, அந்த கழுதை நடக்கிற வழியில் என்ன செஞ்சாங்க, விரித்து அங்கே ஆண்டவரை பார்த்து துதிக்கிறாங்க. ஆமென். என்ன சொல்லி துதிக்கிறாங்க? மார்க் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து அவங்க துதிக்கிற வார்த்தையை ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். மார்க் 11ஆம் அதிகாரத்தில், முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஓசன்னான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுதுங்க, ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். ஓசன்னான்னா என்ன அர்த்தங்க? எங்களை ரட்சி. சங்கீதம் 118 25 26 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 118 25 26 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆலயத்தினின்று ஆசீர்வதிக்கிறோம். பாருங்க, அங்கே 25 வாசிக்கிறோம், கர்த்தாவே எங்களை ரட்சியும். அடுத்த வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அந்த 25 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு மூல பாஷையாகி எபிரேய பாஷையில் ஆமென் ஓசன்னா என்கிற அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்குங்களா, அது பொருள்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா எங்களை ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போது ஆண்டவராகிய இயேசு அந்த எருசலேமுக்கு வரும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன எதிர்பார்ப்போடு தேவனை அல்லது இயேசுவை பார்த்தார்கள் என்று சொன்னால், இவர் எங்களை ரட்சிக்க வந்த மேசியா, அல்லது இவர் எங்களை ரட்சிக்க வந்தவர். ஆமென். அல்லேலூயா. அதனால் சந்தோஷமாய் அவரை வரவேற்கும்படியாக, சந்தோஷமாய் அவரை அவருடைய பிரயாணங்கள் அவருடைய வழியை ஆசீர்வதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக என்ன செய்தார்கள், மரக்கிளைகள் எல்லாம் உரித்து உன்னதத்தில் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்றெல்லாம் அவரை என்ன செய்தார்கள், துதித்தார்கள். ஆனால் அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? எங்களை லட்சியம். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அந்த வரவேற்புக்கு நடுவில் ஆலயத்தில் வந்து அங்கே ஒரு கயிறு எடுத்து ஆமாம் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, காசுக்காரர் அதெல்லாம் தள்ளி விட்டு அடி வெளுத்துறார். ஆமாம், சரி, அது நல்லவர். அதே எருசலேமில் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக பிடிக்கப்பட்டு பிலாத்துவுக்கு முன்பதாக நிறுத்தின பொழுது, உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்றெல்லாம் அவரை புகழ்ந்த அதே ஜனம் இப்பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன? இவரை சிலுவையிலே
அறையும். இவரை சிலுவையில் அறையும். பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், இயேசுவை என்ன செய்யுங்க, சிலுவையில் அறையுங்க என்று அந்த ஜனமெல்லாம் கத்தினது. அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்லி பார்த்தார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. என்னென்னமா சொல்லி பார்த்தார். இவங்க கேட்குற மாதிரியே இல்லை. திரும்ப 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 இயேசுவை சிலுவையில் அறையும். ஜனங்களுடைய சத்தம். காரணம் என்ன? ஆசாரியர்களுடைய தூண்டுதல். அவங்க தான் என்ன செஞ்சாங்க? பிரதான ஆசாரியன் தூண்டி விட்டார். எப்படி கேட்கணும் நீங்கள்? பரபாச விடுதலையாக்கும் இயேசுவை சொல்லுங்க, சிலுவையில் அறையன்னு என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்லி தூண்டி விட்டதை கேட்டு அவங்க சத்தம் போட்டாங்க பாருங்க. முடிவில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு துதித்தவர்கள், உன்னதத்திலே ஓசன்னா என்று துதித்தவர்கள், எங்களை ரட்சியும் என்று துதித்தவர்கள், ஆமென், எங்களை ரட்சியும் என்று ஒரு அபயக்குரலை அவரை நோக்கி எழுப்பினவர்கள், அவங்க எதிர்பார்த்த ரட்சிப்பு என்னன்னா, அந்த ரோமருடைய அரசாங்கத்திலிருந்து இயேசு ஒரு யுத்தம் பண்ணி எங்களை விடுதலையாக்கி, ஆமென், எங்களை ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்தா, அவர் சொல்றாரு, நான் உங்களை ரட்சிக்கிறதுக்கு அல்ல, அந்த ரோம அரசாட்சியிலிருந்து ரட்சிக்கிறதுக்கு நான் வரல, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் பாவத்திலிருந்து ரட்சிக்க, ஆமென், நரகத்திலிருந்து ரட்சிக்க நான் வந்தேன் அப்படின்னு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, ஆமென், அவங்க எதிர்பார்த்த ரட்சிப்பு அவங்களுக்கு நிறைவேறாத பொழுது ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறை என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆமென். அது அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற ரட்சிப்பு அந்த எருசலேம் ஜனங்களைப் போல, ஆமென், தேவனுக்கு விருப்பமில்லாத ரட்சிப்பாக என்ன செஞ்சிருதுங்க? மாறி போகிறதுனால நாம் சோர்ந்து போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். ஆனால் அவர் எங்களை விடுதலையாக்காட்டியும் ரட்சிக்காட்டியும் நாங்கள் அவரை தான் என்ன செய்வோம்? ஆராதிப்போம். நீ நிறுத்தின பொற்சிலை என்ன செய்வதில்லை? வணங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியில் இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இம்மைக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய், இம்மைக்காக தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இராமல், ஆமென், தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான, ஆமென், ஞான இருதயம் உடையவர்களாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அவருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறது போல நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவ சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்து, ஆமென், அல்லேலூயா, நாம் தேவனை அண்டிக் கொள்ளுவோம். நிச்சயமாய் அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். ஆமென். ஆமாம், எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆமென். ஓசன்னான்னா என்ன அர்த்தங்க? கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலையும் இந்த பிரபஞ்சத்திலையும் நமக்கு தேவையான எல்லா ரட்சிப்பையும் அவர் தருகிறதற்கு உண்மை உள்ளவர். ஒருவேளை தரலைனாலும், அல்லேலூயா, ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற ரட்சிப்பை நமக்கு தரலைனாலும், இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஏதோ ஒன்றில் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கலைனாலும், நம்ம அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? விட்டுவிடவே கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாரா.